ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷைனி ராக்குடு கில்லு ஷாக்குடு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் கில்லோட பேட்டிங் இப்போது ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஆமாங்க, துலுப் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இப்போது 5ஆம் தேதி தொடங்கி ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி, இந்தியா டின்னு சொல்லிட்டு 4 அணிகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் இந்திய அணியில் விளையாடுற முன்னணி சீனியர் பிளேயரும் விளையாடுறாங்க. அப்புறம் டொமஸ்டிக் நல்லா பண்ண பிளேயருங்கள் எல்லாருமே அந்த தொடரில் கலந்து போட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏவும் இந்தியா பியும் ஒரு மேட்ச் தொடங்குச்சு 2 நாள் முன்னே. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆச்சு. 320 ரன் 21 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா ஏ இப்போ களம் இறங்கினாங்க. அதில் சுஷ்மன் கில் தான் கேப்டனு. சுஷ்மன் கில் கேப்டனாக இருக்கிற நல்லா விளையாடுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவ் ஷைனி போட்ட பாலை ரிலீவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விட்டு போல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. 25 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விக்கெட் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த மாதிரி விக்கெட் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் இயர் நடந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஆப்போசிட்டாக கூட இதேமாரி தான் பால் விட்டு அவுட் ஆகிட்டு. அவர் மேலே என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவர் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுறதுக்கு ஒரு தகுதி இல்லாத பிளேயர், அவர் ஏன் நீங்கள் இந்தியா அணி ஃபியூச்சராக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த அகமதாபாத் போன்ற ஒரு ஃப்ளாட் பிச்சில் தான் ஆடுவார். இந்த பால் ஸ்விங்கார பிச்சும் அப்புறம் பால் டேர்ன் ஆகிற பிச்செல்லாம் அவர் ஆட மாட்டார். ஃப்ளாட் பிச்சில் அடித்து நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேர் வாங்குறாரு. இது ரொம்ப தவறான ஒரு பேட்ஸ்மேனுக்கான அடையாளம் இது இல்லை. அதனால் ரொம்பவே அவர் நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போல் தான் இவரும் இந்த மாதிரி ஆடிட்டு வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம் கில்லு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாரி இந்திய அணி அடுத்த ஃப்யூச்சரே அவரை தாங்க பார்க்குது. ஏன்னா கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் கூட இவர் தான் கேப்டன். அதனால் இப்படி இருக்கும்போது இந்தமாரி கட் ஆகிற பால், டேர்ன் ஆகிற பால், ஷைனி பாலுக்கே அவர் அவுட் ஆகிறாருன்னா, அடுத்த வர சீரீஸ் பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா கூடலாம் சீரீஸ் வருது. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பிச்சு உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டேர்ன் ஆகும்னு சொல்லிட்டு. அதிலலாம் இந்த மாதிரி இருந்தாருன்னா வேலை ஆகாது. பார்க்கலாம். ஏன்னா இவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆடுறாரு உங்களுக்கு தெரியுமா? புஜாராக்கோசரம் இவர் ஒன் டவுன் ஆடுறாரு. வழக்கமாக புஜாரா தான் ஆடுவார். புஜாரா எப்படியாப்பட்ட பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். டேர்ன் பிச்சை எந்த பிச்சாக இருக்கட்டும் அப்படியே கன் மாரி நின்று ஆடுவார். அப்படியாப்பட்ட பிளேயரை தூக்கிட்டு ஒன் டவுனை இவரை போட்டிருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் இவர் ஆடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் ஆடினா வேலை ஆகாது. இந்த துலுப் ட்ராப்பில் நல்லா பண்ணுறவங்க தான் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். ஏன்னா துலுப் ட்ராப்பில் நம்ம புஜாராவை எடுக்கல, ரஹானவே எடுக்கல. அதுவே பெரிய வருத்தம் தான். பார்க்கலாம். கில் எடுத்திருக்காங்க. அடுத்த வர இன்னிங்ஸ் ஆச்சு என்ன பண்ணுறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டிங் ஸ்டைலில் வச்சுருந்தா கண்டிப்பாக வேலை ஆகாது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சுஷ்மன் கில் இந்திய அணியில் எடுக்கிறது நல்லதா இல்லையா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.